8 வயது சிறுமிக்கு பாலியல் துளி அளித்த விவகாரத்தில் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சிறுமியின் தாயை தாக்கிய சிறுமியின் தந்தை, பாட்டி மற்றும் சித்தப்பா உட்பட 5 நபர்கள் மீது கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மகளை பார்க்கச் சென்ற தாயை உள்ளே வரவிடாமல் தடுத்ததாகவும் தற்போதைய அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சிறுமியின் தாயை தாக்கிய அவரது தந்தை, பாட்டி மற்றும் சித்தப்பா உட்பட 5 நபர்கள் மீது கீழ்ப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக உதவி ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அதே போல சிறுமியுடைய தந்தை மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது உதவி ஆய்வாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இரு தரப்பின் மீதும் மாறி மாறி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் சிறுமி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிறுமியை பார்ப்பதற்காக சிறுமியுடைய தாய் நேற்று இரவு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தார். சிறுமியை விட்டு, குடும்பத்தினரை விட்டு தாய் பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தனது மகளை பார்ப்பதற்காக தாய் வந்திருந்த சமயத்தில் சிறுமியுடைய தந்தை மற்றும் பாட்டி, அவருடைய சித்தப்பா ஆகியோர் சேர்ந்து மருத்துவமனையில் வைத்தே அந்த தாயாரை தாக்கியதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக சிறுமியுடைய தாயார் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது போல தனது மகளை பார்க்க அனுமதிக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் தன்னை தாக்கியதாக அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சிறுமியுடைய தந்தை, பாட்டி, சித்தப்பா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.